அதாவது மகரம் ராசிக்காரர்கள் இயல்பிலேயே பொறுப்புணர்ச்சி, கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வடிவமாக திகழ்வார்கள். இவர்கள் வாழ்க்கையை கனவுகளால் மட்டும் கட்டுவதில்லை. கனவுகளை நிலையான அடித்தளத்தில் நிதானமாக எழுப்புவதே இவர்களின் தனிச்சிறப்பு. சிறு வயதிலிருந்தே எதையும் எளிதில் பெற முடியாது என்ற உணர்வுடன் வளர்வதால் கடின உழைப்பே வெற்றியின் வழி என்பதை உள்ளார்ந்த நம்பிக்கையாக கொண்டிருப்பார்கள். பேசுவதில் குறைவு, செயல்படுவதில் அதிகம். வெளிப்படையான புகழை காட்டிலும் நீண்டகால மரியாதைகளை விரும்புவார்கள். சவால்களை தவிர்ப்பதில்லை, அவற்றை திட்டமிட்ட படிகளாக மாற்றி மெதுவாக ஆனால் உறுதியாக வெல்வதே இவர்களின் இயல்பு. மேலும் பண்புகள் மற்றும் மனநிலை குறித்து பேசும் போது மகரம் ராசிக்காரர்கள் ஆழ்ந்த சிந்தனையுடன் முடிவெடுப்பவர்கள் என்பதை காணலாம். அவசரம் இவர்களுக்கு பகை, பொறுமை இவர்களுக்கு பலம். ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் முழுமையாக ஈடுபட்டு இடையில் கைவிடாமல் இறுதி வரை கொண்டு செல்லும் மன உறுதி இவர்களிடம் அதிகம். உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டுவதில் சற்று கட்டுப்பாடு இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான பாசமும் அக்கறையும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். நம்பிக்கை பெற்றவர்களுக்கு இவர்களின் ஆதரவு ஒரு மலை போல உறுதியாக இருக்கும். ஆனால் நம்பிக்கைகளை உடைத்தவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். கல்வி, தொழில், உழைப்பு ஆகிய துறைகளில் மகரம் ராசிக்காரர்களின் திறமை வெளிப்படையாக தெரியும். நிர்வாகம், கணக்கியல், பொறியியல், கணக்கு, அரசு பணிகள், கட்டுமானம், வங்கி, சட்டம், மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். மெதுவாக சென்றாலும் தூரம் செல்வோம் என்ற கொள்கையுடன் படிப்படியான முன்னேற்றத்தை உறுதி செய்வார்கள். ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல நிலையான உயர்வையும் அதிகாரத்தையும் பெறும் வாய்ப்புகள் அதிகம். உழைப்பின் மதிப்பை அறிந்தவர்கள் என்பதால் பணத்தை வீணடிக்காமல் திட்டமிட்டு சேமிப்பதில் வல்லவராக இருப்பார்கள். ஏனென்றால் பணம், செல்வம், நிலைத்தன்மை குறித்து மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் புத்திசாலித்தனுடனும் நடந்து கொள்வார்கள். திடீர் லாபங்களை, நீண்ட கால பாதுகாப்பை அதிகம் மதிப்பார்கள். நிலம், வீடு, சொத்து போன்ற உறுதியான முதலீடுகளில் இவர்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். இளம் வயதில் பண சிக்கல்கள் தோன்றினாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு வாழ்க்கை நிலைமை கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். செல்வம் வந்தாலும் அதை காட்டிக்கொள்வதில் ஆர்வம் குறைவு. அமைதியான வாழ்க்கை, குடும்ப பாதுகாப்பு, சமூக மரியாதை ஆகியவை இவர்களின் இலக்குகள். காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை என்றால் மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாகவும் ஆழமாகவும் நேசிப்பவர்கள். வெளிப்படையான ரொமான்ஸை காட்டிலும் பொறுப்பு மற்றும் பாதுகாப்பு நிறைந்த உறவையே விரும்புவார்கள். காதலில் உறுதி எடுத்தால் அதில் நேர்மையும் தியாகத்தையும் காட்டுவார்கள். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தின் நலன், எதிர்கால பாதுகாப்பு, குழந்தைகளின் வளர்ச்சி ஆகியவற்றில் முழு கவனமும் செலுத்துவார்கள். சில நேரங்களில் கடுமையானவர்களாக தோன்றினாலும் அது குடும்பத்தை சரியான பாதையில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலே என்பதை காலப்போக்கில் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கை பாதை, வெற்றி, ஆன்மீக சாயல் குறித்து சொல்வதானால் மகரம் ராசிக்காரர்கள் காலத்தின் சோதனைகளால் செம்மையடையும் வைரங்களை போன்றவர்கள். ஆரம்பத்தில் தாமதம், தடைகள், பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதையே அனுபவமாக மாற்றி உயரம் அடைவார்கள். வயது அதிகரிக்க அதிகரிக்க ஞானமும் அமைதியும் கூடும். ஆன்மீகம் என்றால் கட்டுப்பாடுகள் அல்ல, வாழ்க்கையை நேர்மையாக, ஒழுக்கத்துடன், கடமை உணவுடன் வாழ்வதே உண்மையான ஆன்மீகம் என்ற எண்ணம் இவர்களிடம் வலுவாக இருக்கும். இறுதியில் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையால் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதை சமூகத்திற்கு எடுத்துக்காட்டும் சிறந்த உதாரணங்களாக திகழ்வார்கள். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டு பயணம் அல்ல. அது சவால்களாலும் சோதனைகளாலும் வடிவெடுக்கப்படும் ஒரு நீண்ட மலையேற்ற பாதை போன்றது. இவர்கள் இளம் வயதில் எதிர்கொள்ளும் தடைகள், தாமதங்கள், பொறுப்புகள் அனைத்தும் பின்னாளில் மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். பொதுவாக 28 முதல் 32 வயதுக்குள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்படும். அப்போது வரை அமைதியாக விதைத்த விதைகள் மெதுவாக முளைத்து வெளிப்படத் தொடங்கும். 36 வயதிற்கு பிறகு நிலையான வளர்ச்சி, மரியாதை, சமூக அங்கீகாரம் அதிகரிக்கும் காலமாக அமையும். பல மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை எனக்கு தாமதமாகவே சிரித்தது என்று கூறுவார்கள். ஆனால் அந்த சிரிப்பு நீடித்ததும் உறுதியானதுமாகவே இருக்கும். மேலும் மகரம் ராசிக்கு ராஜயோக சாத்தியம் மெதுவாக ஆனால் உறுதியாக வரும். திடீர் அரசியல் அல்லது அதிகார உயர்வு இல்லை என்றாலும் படிப்படியான பதவி உயர்வு, நிரந்தர அதிகாரம், நிலையான செல்வாக்கு ஆகியவை இவர்களுக்கு கிடைக்கும். அலுவலகம், அரசு நிறுவனம், குடும்பம் என எங்கிருந்தாலும் பொறுப்பை ஏற்கும் நபர் என்ற பெயர் இவர்களுக்கே வரும். ஒரு நாள் தலைமை பொறுப்பில் அமர்வார்கள். ஆனால் அந்த நாளுக்கு முன் பலரை விட அதிக உழைப்பையும் தியாகத்தையும் செய்திருப்பார்கள். அதிகாரம் வந்த பின்பும் அகந்தை காட்டாமல் அமைதியான கண்ணியத்துடன் நடந்து கொள்வதே மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோகத்தின் அடையாளமாகும். மகரம் ராசி பெண்கள் வெளிப்படையில் அமைதியாகவும் உள்ளுக்குள் எஃகு போன்ற மன உறுதியுடனும் இருப்பார்கள். குடும்பம், வேலை, சமூக பொறுப்புகள் என அனைத்தையும் சமநிலையுடன் நடத்தும் அபூர்வ திறன் இவர்களிடம் இருக்கும். சுயமரியாதை இவர்களுக்கு பிரதானம். அதை காயப்படுத்தும் எதை எளிதிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நான் சாயமேட்டான் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள். வயது கூட கூட இவர்களின் மதிப்பு, மரியாதை, செல்வாக்குகள் அதிகரிக்கும். பலருக்கு முன்மாதிரியாக திகழ்வார்கள்.
அதாவது மகரம் ராசி ஆண்கள் குடும்பத்திற்கும் பணிக்கும் முழு பொறுப்பேற்கும் இயல்புடையவர்கள். இவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சற்று தயங்கினாலும் செயல்களில் அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துவார்கள். வாக்குறுதி கொடுத்தால் உயிரைப் போல காப்பவர்கள். நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் உறுதியானவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையின் ஆரம்ப கால சோதனைகள் இவர்களை மேலும் வலுப்படுத்தும். நடுத்தர வயதிற்கு பிறகு எல்லாம் சரியாக அமைந்துவிட்டது என்ற திருப்தி ஏற்படும். அதே போல மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீகம் வெளிப்படையான சடங்குகளில் அல்ல, கர்மா, கடமை, நேர்மை ஆகியவற்றில் வெளிப்படும். செய்த செய்கையின் பலனை தவிர்க்க முடியாது என்பதை வாழ்க்கை அனுபவங்கள் மூலம் ஆழமாக உணர்வார்கள். அதனால் எந்த பணிகளையும் பொறுப்புடன் செய்வதே இவர்களின் தியானமாக மாறும். வயது அதிகரிக்க அதிகரிக்க உலக விஷயங்களில் பற்று குறைந்து உள்ளார்ந்த அமைதி, தெய்வ நம்பிக்கை, மனித நேயம் ஆகியவை அதிகரிக்கும். இறுதியில் வாழ்க்கையை வென்றவர்கள் போல அல்ல, வாழ்க்கையை புரிந்தவர்கள் போல வாழ்வதே மகரம் ராசிக்காரர்களின் சிறப்பு. மேலும் மகரம் ராசிக்காரர்களின் பணயோகம் ஒரு நாளில் உருவாகுவது அல்ல, அது ஆண்டுகளின் உழைப்பால் மெதுவாக செழிக்கும் வேர்களை போன்றது. இவர்கள் பணத்தை விளையாட்டு பொருள் போல பார்க்க மாட்டார்கள். அது பாதுகாப்புக்கும் மரியாதைக்கும் அடையாளம் என்று நினைப்பார்கள். அதனால் சின்ன சின்ன வருமான வாய்ப்புகளையும் வீணாக்காமல் திட்டமிட்டு சேமித்து சரியான நேரத்தில் பெரிய முதலீடுகளாக மாற்றும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் இருக்கும். 33 வயதுக்கு பிறகு பண ஓட்டம் நிலை பெறத் தொடங்கும். 40 வயதிற்கு பிறகு சொத்து, நிலம், வீடு, வியாபாரம் போன்றவற்றின் மூலம் செல்வம் பெருகும். சில மகரம் ராசிக்காரர்கள் திடீரென கோடீஸ்வரர்களாக மாறாமல் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் செல்வம் குறையாதவர்கள் என்ற பெருமையை அடைவார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் தாமதமாக நடப்பது பலமுறை காணப்படும். இது தோஷமல்ல, வாழ்க்கை அமைப்பின் ஒரு பகுதியாகவே அமையும். இவர்கள் வாழ்க்கையில் உறுதியான அடித்தளம் அமைந்த பிறகே உறவுகளை பற்றி கவலைப்படுவார்கள். நாளைக்கு என்ன செய்வோம் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காத வரை மனம் முழுமையாக திருமணத்திற்கு சம்மதிக்காது. அதனால் திருமணம் தாமதமானாலும் நடந்த பிறகு உறவு நீடித்து நிலைக்கும். ஆரம்பத்தில் புரிதல்கள், சிக்கல்கள் இருந்தாலும் காலப்போக்கில் உறவு மேலும் வலுவடையும். பலருக்கு 30 வயதிற்கு பிறகு அமைந்த திருமணம் வாழ்க்கையில் அமைதிகளையும் வளர்ச்சிகளையும் தரும். மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நேரடி எதிரிகளை விட மறைமுக போட்டிகள் அதிகம் இருக்கும். இவர்களின் அமைதியான வளர்ச்சி பிறரின் பொறாமையை தூண்டும். ஆனால் இவர்கள் வாக்குவாதம், சண்டை ஆகியவற்றில் ஈடுபடாமல் தங்கள் செயல்களாலே பதில் சொல்வார்கள். எதிரிகள் சோர்ந்து போகும் வரை பொறுமையுடன் உழைப்பதே இவர்களின் ஆயுதம். ஒருமுறை உயரத்தை அடைந்தால் அவர்களை அசைப்பது கடினம். அதனால் பல மகரம் ராசிக்காரர்கள் என்னை தடுக்க நினைத்தவர்களே என் வெற்றியை பார்த்து அமைதியானார்கள் என்று வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் உழைப்பில் மூழ்கி உடலை மறந்துவிடும் பழக்கம் கொண்டவர்கள். அதனால் எலும்புகள், மூட்டுகள், முழங்கால், முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தூக்கக்குறைவு, மன அழுத்தம் இவர்களின் முக்கிய எதிரிகள். ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நீண்ட ஆயுளும் உறுதியான உடலும் இவர்களுக்கு கிடைக்கும். நடைப்பயிற்சி, யோகா, அமைதியான சிந்தனை நேரம் ஆகியவை மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனளிக்கும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் ஒன்றுதான், தாமதமான வெற்றி, ஆனால் நிரந்தரமான வெற்றி. இவர்கள் புகழை தேடி ஓடமாட்டார்கள், புகழே இவர்களை தேடி வரும். ஆரம்பத்தில் வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் முடிவில் திருப்தியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். இவர்களின் பயணம் பிறருக்கு ஊக்கமாகவும் வாழ்க்கை பாடமாகவும் மாறும். குறிப்பாக மகரம் ராசியில் பிறக்கும் குழந்தைகள் வயதுக்கு மீறிய பொறுப்புணர்ச்சியுடன் வளர்வார்கள். சிறு வயதிலிருந்தே நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை முடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். விளையாட்டை காட்டிலும் கவனம், ஒழுக்கம், திட்டமிடல் ஆகியவற்றில் அதிக ஈர்ப்பு காணப்படும். ஆசிரியர்களின் நம்பிக்கையை விரைவில் பெறுவார்கள். குடும்பத்தின் பெருமையை மாறுவார்கள். சில நேரங்களில் குழந்தை பருவ மகிழ்ச்சியை வெளிப்படையாக காட்டாததால் இவர்கள் கடினமானவர்கள் என்று கூட தோன்றலாம். ஆனால் சரியான ஊக்கம் கிடைத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை தொடும் ஆற்றல் இவர்களுக்குள் மறைந்திருக்கும். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் நிலைத்தன்மை கொண்ட தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள். அரசு வேலை, நிர்வாக பதவிகள், வங்கி, நிதி மேலாண்மை, கணக்கியல், சட்டம், பொறியியல், கட்டுமானம், நில வியாபாரம் போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. சுய தொழில் தொடங்கினாலும் அதில் ஒழுங்கு, கட்டுப்பாடு, நீண்ட கால திட்டம் ஆகியவற்றுடன் செயல்படுவார்கள். ஆரம்பத்தில் லாபம் குறைவாக இருந்தாலும் காலப்போக்கில் அதே தொழில் பெரும் அடையாளமாக மாறும். ஒரே தொழில் பெரிய வெற்றி என்பது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை விதியாக அமைவது அதிகம். மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு 4, 8 ஆகிய எண்கள் பலன் தரும். சனி சம்பந்தமான நாட்கள், குறிப்பாக சனி மற்றும் புதன் முக்கிய முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும். கருப்பு, அடர் நீலம், மண் நிறங்கள் இவர்களின் சக்தியை அதிகரிக்கும். வெளிப்படையாக நம்பிக்கை காட்டாவிட்டாலும் இவை வாழ்க்கையில் மன உறுதிகளையும் தெளிவையும் தரும். இந்த சின்ன சின்ன விஷயங்களே பெரிய முடிவுகளில் மறைமுக ஆதரவாக அமையும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசி மற்றும் லக்னத்திற்கு தங்கத்தை குவிக்கும் யோகங்கள் உண்டாகும். ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால்
பெண்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். தங்கம் வாங்கும் யோகங்கள் ஏற்படும். தானக்காரகர் தங்கத்திற்கு காரகம் பெற்றவர் 7ஆம் இடத்தில் பெற்றிருப்பதால் எவ்வளவு விலை உயர்ந்திருந்தாலும் தங்கத்தை வாங்கும் அளவுக்கு வருமானம் களைக்கட்டும் சந்தர்ப்பம் சாதகமாக இருக்கும். அடமானத்தை வைத்திருக்கும் தங்கத்தை மீட்டெடுக்கும் யோகங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம், தங்க நகை வியாபாரம், கவரி நகைகள் சார்ந்த வியாபாரம் நன்றாக இருக்கும். அழகு நிலையம், அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. செவ்வாய் பகவானும் விரயத்தில் இருப்பதால் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும். வழக்கு என்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறும் யோகங்கள் ஏற்படும். சகோதரக்காரகன் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் சகோதரன் வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். சகோதரி விஷயங்களில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். ஒரு சில சுப காரியங்களை தலைமை ஏற்றும் நடத்தும் யோகங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்கள் நடக்கும். அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். தேவையில்லாத உறவு, நட்பு உறவுகளிடம் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. குலதெய்வ கோபுரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வது நன்மைகளை தரும். சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருட்சத்திற்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இருப்பவர்கள் மிகவும் உறுதியானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நட்பில் லாப நஷ்ட கணக்குகள் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கைகளை மிக உயர்வாக மதிப்பார்கள். ஒருமுறை நெருக்கம் ஏற்பட்டால் அந்த நட்பு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். சமூகத்தில் அதிகமாக பேசாதவர்களாக இருந்தாலும் அவர்களின் கருத்துக்கு மதிப்பு இருக்கும். அமைதியாக இருப்பவர்களாக இருந்தாலும் முடிவு நேரங்களில் அவர்களே முன்னிலை வகிப்பார்கள். அதே போல மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் தண்டனைகள் அல்ல, பயிற்சி மைதானம் போன்றவை. ஒவ்வொரு வீழ்ச்சியும் அவர்களை மேலும் உறுதியானவர்களாக மாற்றும். பிறர் உடைந்து போகும் இடங்களில் மகரம் ராசிக்காரர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். வாழ்க்கை இவர்களை மெதுவாக செதுக்கும். ஆனால் முடிவில் அவர்கள் ஒரு உறுதியான ஆளுமையாக மாறுவார்கள். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் வயது கூட கூட மதிப்பும் மரியாதையும் கூடிக்கொண்டே போகிறது. ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல, வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதனால்தான் இவர்களின் வெற்றி தாமதமாக இருந்தாலும் அது நிலையானதாகவே ஆழமானதாகவும் இருக்கும். காலம் இவர்களை சோதித்தாலும் அதே காலமே பின்னாளில் அவர்களுக்கு தலை வணங்கும். அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். லாபங்கள் ஏற்படும். முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். உறவு முறையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரண நிவர்த்தியாகும். பைரவர் வழிபாடு, பைரவர் காயத்ரி சொல்லி வருவது ஏற்றத்தை கொடுக்கும். துணையின் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பற்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதீத கவனம் தேவை. புதிய முதலீடுகளை செய்வீர்கள். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, இன்டீரியர் டெக்கரேட் செய்வது, வாகனத்தில் மாற்றங்கள் செய்வது, அடுத்தடுத்த அனுகூலங்கள் பெறுவது போன்ற யோகங்கள் உண்டாகும். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் விஷயத்தில் யோக பலத்தை அதிகளவில் பெறும் நல்ல காலகட்டம். அதே போல இந்த மாதத்தில் சிறிது நிதானமாகவும் பொறுமையாக இருப்பதும் அதைவிட நல்லது. பெரிய ஏற்றங்களையும் பெறுவீர்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்குகள், நல்ல பணவரவு உண்டாகும். வெற்றிகள் குவியும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நீங்கள் நினைத்தது போன்று நடக்கும் யோகம் உண்டாகும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். சுப காரியத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சமூகத்தில் பெரிய மனிதர்களுடன் சந்திப்புகள் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். விரயத்தில் செவ்வாய் இருந்தாலும் ராஜகிரகம் லாபஸ்தானத்தில் அமர்வது சர்வதோஷ நிவர்த்தி உண்டாகும். பெரிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நட்பு வட்டாரங்களில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நிலப்பிரச்சனைகள் நீங்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு துறையில் நிதி மேலாண்மை செய்யும் யோகங்கள் உண்டாகும். வீட்டுக்கடன், கல்வி கடன் கிடைக்கும். நிறைய பேருக்கு கோழிப்பண்ணை, ஆடு, பசு வளர்க்கும் யோகங்களும் ஏற்படும். நிலைய பிரச்சனைகள் தீரும். நீதிமன்றம், வழக்கு சார்ந்த விஷயங்கள் முடியும். விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீங்கும். வாகன விபத்து தொடர்பான நஷ்ட ஈடுகள் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் ஏற்றத்தை கொடுக்கும். எலும்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது மேன்மைகளை தரும். யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்காக அமையும். குறிப்பாக இந்த மாதத்தில் சூரியனின் பெயர்ச்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை தரும். வேலைவாய்ப்பு மற்றும் வணிகத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தினரின் ஆதரவு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். முதலீடுகள் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். பொறுமையுடனும் நிதானத்துடனும் முடிவுகளை எடுப்பது நன்மைகளை தரும்.
அடுத்ததாக நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனம் விட்டு பேசுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களுடன் செலவிடும் நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் சனி பகவானின் நேரடி ஆளுமையில் இருப்பவர்கள் என்பதால் இவர்களின் வாழ்க்கை கர்ம விதிகளால் இயக்கப்படுகிறது. சனி தண்டனை வழங்குபவர்கள் அல்ல, வாழ்க்கையை ஒழுக்கம், பொறுப்பு, நேர்மை என்ற பாதையில் பயிற்றுவிப்பவர். அதனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்லது தாமதமாகவே வரும், ஆனால் தவறுகளின் பலன் உடனே வரும். இது துன்பமாக தோன்றினாலும் உண்மையில் இவர்களை நேர்மையான உயரத்திற்கு அழைத்து செல்லும் சக்தியாகவே செயல்படுகிறது. சனியின் அனுக்கிரகம் முழுமையாக கிடைத்தால் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அமைதியான அதிகாரமும் நிரந்தர செல்வமும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிலை பெறும். மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு கன்னி, ரிஷபம், விருச்சிகம், மீனம் போன்ற ராசிகளுடன் நல்ல புரிதலும் நிலைத்த வாழ்க்கையும் அமையும். இவர்கள் உணர்ச்சியை விட பொறுப்புகளையும் நம்பிக்கைகளையும் முக்கியமாக பார்ப்பதால் அதே மனனுடன் நடக்கும். துணை கிடைத்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மிதுனம், தனுசு போன்ற சுதந்திரமான ராசிகளுடன் ஆரம்பத்தில் ஈர்ப்பு இருந்தாலும் வாழ்க்கை ஒழுங்கு குறித்து கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் பரஸ்பர புரிதலும் பொறுமையும் இருந்தால் எந்த ராசியுடனும் வாழ்க்கையை அழகாக அமைத்து கொள்ளும் திறன் மகரம் ராசிக்காரர்களிடம் உள்ளது. மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே சுமந்து கொள்ளும் பழக்கம். உதவி கேட்க தயங்குவார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொள்வார்கள். இதனால் மன அழுத்தம், தனிமை உணர்வு உருவாகலாம். மேலும் தங்களை மிக அதிகமாக கட்டுப்படுத்திக் கொள்வதால் வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை அனுபவிக்க மறந்து விடுவார்கள். இதனை உணர்ந்து அவ்வப்போது தங்களை தளர்த்தி கொண்டால் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும். மகரம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து சிறிது வெளியே வர வேண்டும். நம்பகமானவுடன் மனம் திறந்து பேசுவது, ஓய்வு நேரத்தை குற்ற உணர்வு இல்லாமல் அனுபவிப்பது, உடல் மன ஆரோக்கியத்திற்கு நேரம் ஒதுக்குவது மிக முக்கியம். சனிக்கிழமைகளில் சேவை, தானம், மூத்தவர்களுக்கு மரியாதை காட்டுவது மன அமைதிகளையும் வாழ்க்கை சமநிலையும் தரும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வேகமாக ஓடுவதில்லை, உறுதியாக நடக்கிறார்கள். அவர்களின் பாதை கடினமாக இருந்தாலும் முடிவில் அந்த பாதையே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். தாமதமான வெற்றி, ஆனால் நிலையான மரியாதை, இதுவே மகரத்தின் அடையாளம். ஏனென்றால் வரவிருக்கும் 10 ஆண்டுகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு விதை விதைத்து மரமாக மாறும் காலமாக அமையும். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் செய்த உழைப்புகள், தியாகங்கள், பொறுப்புகள் அனைத்தும் மெதுவாக பலன் தரத் தொடங்கும். ஆரம்ப ஆண்டுகளில் சிறிய முன்னேற்றங்கள் போல தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல அந்த மாற்றங்கள் வாழ்க்கையின் மையத்தை மாற்றும் அளவிற்கு பெரிதாக இருக்கும். வேலை, தொழில், சொத்து, குடும்பம் என அனைத்திலும் ஒரு நிலைத்தன்மை உருவாகும். மற்றவர்கள் திடீர் அதிர்ஷ்டம் பெற்றது போல தோன்றினாலும் மகரம் ராசிக்காரர்கள் நான் இதற்காக பல ஆண்டுகள் உழைத்தேன் என்று அமைதியாக சொல்லும் நிலை வரும். அதே போல மகரம் ராசிக்காரர்களுக்கு பெயரில் வரும் ஒலிகள் கூட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக கா, கி, கு, கே, கோ போன்ற ஒலிகளும் டா, டி, டு போன்ற ஒலிகளும் மன உறுதியை அதிகரிக்கும். பெயர், கையொப்பம், நிறுவன பெயர் ஆகியவற்றில் நிலைத்த ஒலிகள் இருந்தால் வேலைகள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறும். இது மந்திரம் போல உடனடி மாற்றம் தராது, ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கை பாதையை ஒழுங்குபடுத்தும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் அடிக்கடி மலை ஏறுவது, பழைய கட்டிடங்கள், கல், கோபுரம், உயரமான இடங்கள் போன்ற கனவுகளை பார்க்கலாம். இவையெல்லாம் வாழ்க்கையில் உயர்வு, பொறுப்பு, அதிகாரம் ஆகியவற்றின் அடையாளங்கள். சில நேரங்களில் கனவுகளில் தாமதம், வழி தொலைந்து போவது போன்ற காட்சிகள் தோன்றினால் அது உண்மையில் சற்று பொறுமை தேவை என்பதற்கான உள் அறிவிப்பு. இந்த கனவுகள் பயமுறுத்துவதற்கல்ல, வாழ்க்கையை சரியான பாதையில் திருப்புவதற்கான வழிகாட்டுதலாகவே அமையும். மகரம் ராசிக்காரர்களுக்கு அமைதி தரும் மந்திரங்கள் வாழ்க்கை சமநிலையை ஏற்படுத்தும். ஓம் சம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மன அமைதியுடன் ஜபிப்பது பெருமைகளையும் தெளிவையும் அதிகரிக்கும். இது மந்திர பலத்தை விட மனதை ஒழுங்குபடுத்தும் பயிற்சியாகவே செயல்படும். தொடர்ந்து செய்யும் போது வாழ்க்கை சுமை குறைந்தது போல உணர்வு ஏற்படும். மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்கள் விழுந்தாலும் உடையாதவர்கள் என்பதே. தோல்விகள் இவர்களை உடைக்காது, பதற்றமும் குழப்பமும் இவர்களை நீண்ட காலம் தக்க வைக்காது. காலம் இவர்களை மெதுவாக செதுக்கும், ஆனால் அந்த செதுக்கிலே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். அதாவது மகரம் ராசி ஒரு ராசி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். அவசரம் வேண்டாம், பொறுமை போதும், சத்தம் வேண்டாம், சாதனை போதும் என்பதே மகரத்தின் வழி. வாழ்க்கையின் இறுதியில் மகரம் ராசிக்காரர்கள் வெற்றியாளர்கள் என்று அழைக்கப்படுவதை விட நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் என்று நினைவு கூறப்படுவார்கள்.
அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லிக் கொள்வதில்லை. ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய ஆசைகள், கனவுகள், இலக்குகள் பதுங்கி இருக்கும். மற்றவர்கள் போட உடனடி மகிழ்ச்சி அல்ல, ஒரு நாள் நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நீண்ட கால கனவுகளை இவர்களை இயக்கும். பணம், பதவி, மரியாதை மட்டுமல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்ற ஆழமான ஆசை இவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும். அந்த ஆசையை வெளிப்படுத்தாமல் அமைதியாக அதை நோக்கி நடப்பதே மகர ராசிக்காரர்களின் தனி சிறப்பு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சத்தம் போட மாட்டார்கள், ஆனால் வரலாறு உருவாக்குவார்கள். அவர்கள் ஓட மாட்டார்கள், ஆனால் கடைசியில் முன்னிலையில் இருப்பார்கள். தோல்விகள் அவர்களை உடைக்காது, காலம் அவர்களை செதுக்கும். இறுதியில் மகரம் ராசிக்காரர்கள் வெற்றியின் உச்சியில் நின்ற போதும் அமைதியாகவே இருப்பார்கள். அதுவே அவர்களின் மிகப்பெரிய உயரம். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.